நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பி வெர்ப்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டு வரோம் இல்லைங்களா? இன்னைக்கும் பி வெர்ப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன சார் இதுக்கு ஒரு எண்டே கிடையாதா அப்படின்னு கேட்குறீங்களா? தலைப்பு தாங்க பி வெர்ப்ஸு, மற்றபடி பார்க்குறதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ கவனிங்க. நான் 6 மணிக்கு வீட்டில் இருப்பேன் அப்படின்னு இங்கிலீஷில் பேசுகிறதா இருந்ததுன்னா ஐ வில் பி ஹோம் அட் 6 அப்படின்னு பேசலாம். இந்த 6 மணிக்கு அப்படின்னு இங்கிலீஷில் பேசுகிறதா இருந்ததுன்னா அட் 6 அப்படின்னு பேசுங்க. 7 மணிக்கு அப்படின்னு பேசுகிறதா இருந்ததுன்னா அட் 7 அப்படின்னு பேசுங்க. இந்த 6 மணிக்கு, 7 மணிக்கு, 12 மணிக்கு, 3 மணிக்கு இப்படிலாம் அந்த மணிக்குன்னு பேசுவோம் பாருங்கள். அதை வந்து இங்கிலீஷில் பேசுகிறதா இருந்ததுன்னா அட்டுன்னு போட்டு அந்த டைமை சொல்லுங்கள். 3 மணிக்கா அட் 3, 4 மணிக்கு அப்படின்னா அட் 4, 7 மணிக்கு அப்படின்னா அட் 7. சரிங்களா? ஐ வில் பி ஹோம் அட் 6 அப்படின்னா நான் 6 மணிக்கு வீட்டில் இருப்பேன் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். நான் 6 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். ரெண்டுத்துக்குமே ஒரே அர்த்தம் தான். நான் வீட்டில் இருப்பேன் அப்படின்னாலும் நான் வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னாலும் ஒரே அர்த்தம் தான். சரிங்களா? போட்டு குழப்பிக்காதீங்க. அவர் 6 மணிக்கு வீட்டில் இருப்பார் அப்படின்னு இங்கிலீஷில் பேசுகிறதா இருந்ததுன்னா எப்படிங்க பேசுவீங்க? ஹீ வில் பி ஹோம் அட் 6. ஹீ வில் பி ஹோம் அட் 6 அப்படின்னா அவர் 6 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவார் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். அவர் 6 மணிக்கு வீட்டில் இருப்பார் அப்படின்னும் அர்த்தம் எடுத்துக்கலாம். அவர் 6 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவார் அப்படின்னு இங்கிலீஷில் பேசுகிறதா இருந்ததுன்னா ஹீ வில் கம் ஹோம் அட் 6 அப்படின்னு பேசிக்கலாமே அப்படிங்கிறீங்களா? பேசிக்கோங்க. ஆனால் யாரோ ஒருத்தர் இப்படி பேசினாங்கன்னா அதுக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியணுமா வேணாமா? சரிங்களா? ஹீ வில் பி ஹோம் அட் 6 அப்படின்னாலும் ஹீ வில் கம் ஹோம் அட் 6 அப்படின்னாலும் அவர் 6 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவார், வீட்டில் இருப்பார் அப்படின்னு அர்த்தம். சரி, அவ 6 மணிக்கு வீட்டில் இருப்பா அப்படின்னா ஷீ வில் பி ஹோம் அட் 6. ஐ வில் இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் ஐல். எப்படி உச்சரிக்கணும்? ஐல். சரிங்களா? ஐல் பி ஹானஸ்ட். ஹானஸ்ட் அப்படின்னா என்னங்க அர்த்தம்? நேர்மையாக அப்படின்னு அர்த்தங்களா? சரி, ஐல் பி ஹானஸ்ட் அப்படின்னா நான் நேர்மையாக இருப்பேன். சரி, ஐல் பி கேர்ஃபுல் அப்படின்னா நான் கேர்ஃபுல்லாக இருப்பேன் அப்படின்னு அர்த்தங்களா? சரி, ஐல் பி பேஷண்ட் அப்படின்னா நான் பொறுமையாக இருப்பேன், நான் பொறுமையாக இருப்பேன் அப்படின்னு அர்த்தம். இந்த பேஷண்ட் அப்படின்ற வார்த்தைக்கு பொறுமையாக அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது இல்லைங்களா? சரி, நம்ம பார்த்துருக்குறோம். சரி, இப்போ கவனிங்க. போனதும் வந்துடுவேன், இதோ இப்போ வந்துடுறேன், போனதும் வந்துடுவேன் அப்படின்லாம் பேசுவோமா இல்லைங்களா? நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூட இல்லைன்னா ஃபேமிலி கூட எங்கேயாவது வெளியில் போயிருக்கும்போது, எங்கேயாவது வெளியில் போகும்போது நமக்கு ஏதாவது பாத்ரூம் வந்துருச்சுனாலோ இல்லை வேறு ஏதாவது காரணங்களுக்காக நம்ம இப்படி பேசுறது உண்டு. எப்படி? போனதும் வந்துடுவேன், இதோ இப்போ வந்துடுறேன், போனதும் வந்துடுறேன் அப்படின்னு பேசுவோமா இல்லைங்களா? அது வந்து இங்கிலீஷில் பேசுகிறதா இருந்ததுன்னா ஐல் பி ரைட் பேக் அப்படின்னு பேசலாம். ஐல் பி பேக் அப்படின்னா நான் திரும்ப வந்துடுவேன் அப்படின்னு அர்த்தம். ஐல் பி ரைட் பேக் அப்படின்னா இந்த ரைட் அப்படின்றது இந்த வாக்கியத்தில் எது குறிக்குது அப்படின்னா உடனடியாக அப்படின்னு குறிக்குது. சரிங்களா? ஐல் பி ரைட் பேக் அப்படின்னா நான் உடனடியாக திரும்பி விடுவேன், திரும்ப வந்துடுவேன் அப்படின்னு அர்த்தம். நம்ம தமிழ் அப்படிலாம் பேச போகிறதில்ல. எப்படி பேசுவோம்? போனதும் வந்துடுவேன், இதோ இப்போ வந்துடுறேன் அப்படின்னு பேசுகிறதா இருந்ததுன்னா இங்கிலீஷில் எப்படி பேசணும்? ஐல் பி ரைட் பேக். ஐல் பி ரைட் பேக் அப்படின்னு பேசலாம். இல்லைனா ஐல் பி பேக் சூன் அப்படின்னு கூட பேசிக்கலாம். இருந்தாலும் ஐல் பி ரைட் பேக் அப்படின்னு பேசுறது கொஞ்சம் நல்லா இருக்கு இல்லைங்களா? சரி, இருந்தாலும் ஐல் பி பேக் சூன் இப்படின்னு கூட பேசிக்கோங்க. சரிங்களா? ரெண்டு வாக்கியங்களுக்கும் ஒரே அர்த்தம் தான். என்ன அர்த்தம்? போனதும் வந்துடுறேன், இதோ இப்போ வந்துடுறேன் அப்படின்னு அர்த்தம். சரி, நீங்கள் பேசிட்டுருங்க, நான் ஒரு நிமிஷத்தில் வந்துடுறேன் போயிட்டு அப்படின்னு பேசணும். நீங்கள் பேசிட்டுருங்க அப்படின்னா அப்புறம் பேசிக்கலாம். போயிட்டு நான் ஒரு நிமிஷத்தில் வந்துடுறேன் அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? ஐ வில் பி பேக் இன் அ மினிட். பி பேக் அப்படின்னா ஒரு இடத்துக்கு போயிட்டு திரும்பி வர்றது. சரிங்களா? மனசில் இருக்கட்டும். பி பேக் அப்படின்னா ஒரு இடத்துக்கு போயிட்டு திரும்பி வர்றது. ஐ வில் பி பேக் அப்படின்னா நான் திரும்ப வந்துடுவேன். இன் எ மினிட் அப்படின்னா மினிட் அப்படின்னா ஒரு நிமிஷம். இன் அ மினிட் அப்படின்னா ஒரு நிமிடத்திற்குள்ளாக அப்படின்னு அர்த்தம். ஐ வில் பி பேக் இன் அ மினிட் அப்படின்னா ஒரு நிமிஷத்தில் திரும்பி வந்துடுவேன் அப்படின்னு அர்த்தம். பேசும்போது எப்படி பேசுவோம்? நீங்கள் பேசிட்டுருங்க, இது ஒரு நிமிஷத்தில் வந்துடுறேன் அப்படின்னு பேசிட்டு போவோமா இல்லைங்களா? அதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு திரும்ப வர போகிறீங்க. அதை வந்து இங்கிலீஷில் பேசுகிறதா இருந்ததுன்னா ஐ வில் பி பேக் இன் அ மினிட் அப்படின்னு பேசலாம். ஐ வில் பி பேக் இன் அ மினிட் அப்படின்னா ஒரு நிமிஷத்தில் திரும்ப வந்துடுவேன் அப்படின்னு அர்த்தம். சரி, உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் திரும்ப பேசிகிட்ருக்கேன். அதனால் நேரத்தை கடத்துறேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இன்னும் 5 நிமிஷத்தில் நான் அங்கே இருப்பேன், இன்னும் 5 நிமிஷத்தில் அங்கே நான் இருப்பேன் அப்படின்னு பேசணும். அங்கே நான் இருப்பேன் அப்படின்னா ஐ வில் பி தேர்.
நீங்கள் வந்து ஐல் பி தேர் அப்படின்னு கூட பேசிக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு உச்சரித்து எப்படி பேசுறதுக்கு வசதியாக இருக்கோ அது மாதிரி பேசிக்கோங்க. சரிங்களா? ஐ வில் பி தேர் அப்படின்னா நான் அங்கே இருப்பேன். 5 நிமிடத்திற்குள்ளாக, இன் 5 minutes. ஐ வில் பி தேர் இன் 5 minutes அப்படின்னா இன்னும் 5 நிமிஷத்தில் நான் அங்கே இருப்பேன். சரி, நான் மீட்டிங்கில் இருப்பேன், எனக்கு கால் பண்ணாத. நீங்கள் முன்னாடியே சொல்கிறீங்க, நான் மீட்டிங்கில் இருப்பேன், எனக்கு அப்போ கால்கீல் பண்ணி தொலைச்சிடாத. என்னவோ பெரிய பெரிய குத்தம் செஞ்ச மாதிரி அப்புறம் எல்லாரும் என்னையே பார்ப்பாங்க. ஆமாம், நான் மீட்டிங்கில் இருப்பேன், எனக்கு கால் பண்ணிடாத அப்படின்னு பேசணும். எனக்கு கால் பண்ணாத அப்படின்னு இங்கிலீஷில் பேசுகிறதா இருந்ததுன்னா எப்படிங்க பேசலாம்? டோன்ட் கால் மீ அப்படின்னு பேசலாங்களா? சரி, நான் மீட்டிங்கில் இருப்பேன் எப்படி பேசலாம்? கொஞ்சம் யோசிக்கலாமே. நம்ம பார்த்துட்டு இருக்கிறதே இப்போ வில் பி தான். எப்படி வாக்கியத்தை அமைக்கலாம்? நான் மீட்டிங்கில் இருப்பேன், நான் அங்கே இருப்பேன் அப்படின்னா ஐ வில் பி தேர். நான் மீட்டிங்கில் இருப்பேன் அப்படின்னா ஐ வில் பி, அதாவது சொல்லுங்க, ஐ வில் பி அட் த மீட்டிங் அப்படின்னு பேசலாம். ஐ வில் பி அட் த மீட்டிங் அப்படின்னா நான் மீட்டிங்கில் இருப்பேன், எனக்கு கால் பண்ணாத அப்படின்னா டோன்ட் கால் மீ. ஐ வில் பி அட் த மீட்டிங், டோன்ட் கால் மீ. நான் மீட்டிங்கில் இருப்பேன், எனக்கு கால் பண்ணாத அப்படின்னு அர்த்தங்களா? சரி, டோன்ட் க்ரை அப்படின்னா நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அழுகாத அப்படின்னு அர்த்தம். அழுவாத அப்படின்னா டோன்ட் க்ரை. சரி, எவ்ரி திங் வில் பி ஓகே அப்படின்னா, எவ்ரி திங் வில் பி ஓகே அப்படின்னா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு அர்த்தம். இந்த பாரு, சும்மா அழுதுகிட்டே இருக்காது, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு அர்த்தம். டோன்ட் க்ரை, எவ்ரி திங் வில் பி ஓகே. சும்மா எல்லாத்தையும் போட்டு மனசில் போட்டு கவலைப்பட்டுட்டே உட்காந்துருக்காது. எல்லாத்தையும் நினச்சிக்கிட்டு அப்படியே கவலைப்பட்டுக்கிட்டே உட்காந்துருக்காத. எவ்ரி திங் வில் பி ஓகே, எல்லாம் சரியாயிடும். டோன்ட் க்ரை, அழுவாத. அவர் இன்னும் ஒரு 2-3 நாளில் வந்துடுவார். அவர் வரத்துக்கு இன்னும் ஒரு 2-3 நாள் ஆகும். வந்துடுவார், இன்னும் ஒரு 2-3 நாளில் அவர் வந்துடுவார் அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? ஹீ வில் பி பேக் அப்படின்னா ஹீ வில் பி பேக், அவர் திரும்ப வந்துடுவார். இன் அ டே ஆர் 2 அப்படின்னா ஓரிரு நாட்களில் அப்படின்னு அர்த்தம். நம்ம தமிழ் இதெல்லாம் பேச்சு தமிழ் அப்படிலாம் பேசுகிறது உண்டு, 2-3 நாளில். அதை வந்து இங்கிலீஷில் எப்படி பேசுகிறாங்க? இன் அ டே ஆர் 2 அப்படின்னு பேசுகிறாங்க. என்ன அர்த்தம்? ஓரிரு நாட்களில். ஹி வில் பி பேக், அவர் திரும்ப வந்துடுவார். ஹி வில் பி பேக் இன் அ டே ஆர் 2 அப்படின்னா அவர் இன்னும் ஒரு 2-3 நாளில் வந்துடுவார். தமிழுக்கு ஏற்ற மாதிரி அர்த்தம் சொல்லணும் அப்படின்னா. சரிங்களா? சரி, அவர் அரை மணி நேரத்தில் வந்து விடுவார் அப்படின்னு பேசணும். அவர் அரை மணி நேரத்தில் வந்துடுவார். அவர் அரை மணி நேரத்தில் வந்துடுவார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னா ப்ளீஸ் வெயிட் ஃபார் சம் டைம் அப்படின்னு பேசலாம். அவர் அரை மணி நேரத்தில் வந்துடுவார் அப்படின்னு பேசுகிறதா இருந்ததுன்னா ஹீ வில் பி ஹியர் அப்படின்னா அவர் இங்கே வந்துடுவார். இதை வந்து அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி அவர் இங்கே இருப்பார் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்காதீங்க, அது அவ்வளோக்கா நமக்கு வந்து புரியாது. ஹீ வில் பி ஹியர் அப்படின்னா அவர் இங்கே இருப்பார் அப்படின்னு தான் அர்த்தம். அப்படியே தமிழை டிரான்ஸ்லேட் பண்ணால் தமிழுக்கு ஏற்ற மாதிரி அர்த்தம் சொல்லணும் அப்படின்னா ஹீ வில் பி ஹியர் அப்படின்னா அவர் இங்கே வந்துடுவார் அப்படின்னு அர்த்தம். இன் ஹாஃப் அன் ஹவர் அப்படின்னா அரை மணி நேரத்திற்குள்ளாக அப்படின்னு அர்த்தம். அவர் இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் வந்துடுவார். ஹீ வில் பி ஹியர் இன் ஹாஃப் அன் ஹவர் அப்படின்னா அவர் அரை மணி நேரத்தில் இங்கே வந்துடுவார். இந்த வி வில், இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் வீல். எப்படிங்க உச்சரிக்கணும்? வீல். உங்களுக்கு வீல்னு உச்சரிக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு, பிடிக்கல அப்படின்னா வி வில் அப்படின்னா உச்சரிங்க. ஒன்றும் பெரிய தப்புலாம் ஒன்றும் கிடையாது, தப்பே கிடையாது. சரிங்களா? வி வில் பி பிஸி அப்படின்னா வி வில் பி பிஸி. வில் பி பிஸி அப்படின்னா நாங்கள் பிஸியாக இருப்போம் அப்படின்னு அர்த்தங்களா? சரி, அவங்க சீக்கிரமாக வந்துடுவாங்க, அவங்க இங்கே சீக்கிரமாக வந்துடுவாங்க அப்படின்னு பேசுகிறதா இருந்ததுன்னா தே வில் பி ஹியர் சூன் அப்படின்னு பேசலாம். இந்த தே வில் இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் தேல். நம்ம தமிழில் தேல் அப்படின்னு பேசுவோமா இல்லைங்களா? அது கொஞ்சம் தேல் அப்படின்னு உச்சரிங்க. தேல் அப்படின்னு உச்சரித்து நீங்கள் பேச வேண்டாம், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? தேல் பி ஹியர் சூன் அப்படின்னு உங்களுக்கு பிடிச்சா பேசுங்க, தே வில் பி ஹியர் சூன் அப்படின்னு கூட பேசிக்கோங்க. சரிங்களா? உங்கள் விருப்பம் தான். என்ன அர்த்தம்? அவங்க சீக்கிரமாக வந்துடுவாங்க, அவங்க சீக்கிரமாக இங்கே வந்துடுவாங்க அப்படின்னு அர்த்தம். ஆச்சுங்களா? சரி, the shop will be open on Sundays. இந்த வாக்கியத்துக்கு என்னங்க தமிழ் அர்த்தம்? கடை ஞாயிற்றுக்கிழமைகளில் திறந்திருக்கும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஆன் சண்டே அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை அன்று அப்படின்னு அர்த்தம், ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அப்படின்னு அர்த்தம். ஆன் சண்டேஸ் அப்படின்னா
ஞாயிற்றுக்கிழமைகளில் அப்படின்னு அர்த்தம். The shop will be open on Sundays அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் கடை திறந்திருக்கும் அப்படின்னு அர்த்தங்களா? சரி, பாய்ஸ் வில் பி பாய்ஸ் அப்படின்னா பசங்க என்னைக்கும் பசங்க தான் அப்படின்னு அர்த்தம். மென் வில் பி மென் அப்படின்னா ஆம்பளைங்க என்னைக்குமே ஆம்பளைங்க தான் அப்படின்னு அர்த்தம். இந்த வாக்கியங்களை நிறைய மீம்ஸில் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? மென் வில் பி மென், பாய்ஸ் வில் பி பாய்ஸ். பாய்ஸ் வில் பி பாய்ஸ் அப்படின்னா பசங்க என்னைக்கும் பசங்க தான். மென் வில் பி மென் அப்படின்னா இதுவும் அதே தான், பசங்க என்றைக்கும் பசங்க தான், ஆம்பளைங்க என்றைக்குமே ஆம்பளைங்க தான் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் என்ன, ஆம்பளைங்க என்ன என்னைக்காவது பொம்பளைங்களா மாறிடுவாங்களா? இது என்ன வாக்கியம் இது அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அப்படின்னு பேசுவாங்க. இந்த ஜென்டில்மேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னங்க அர்த்தம்? தமிழ் படங்களில் பேசி கேட்டிருப்பீங்க. அவர் பார்த்தா ஜென்டில்மேன் மாதிரி தெரியுது அப்படின்னு பேசி கேட்டிருப்பீங்க. இந்த ஜென்டில்மேன் அப்படின்னா நல்ல குணங்களை உடைய ஒரு ஆண் அப்படின்னு அர்த்தம். ஒன்று சொல்லட்டுங்களா? ஆண்களில் யாருமே ஜென்டில்மேனே கிடையாது. மாட்டிக்காத வரைக்கும் எல்லாருமே நல்லவனுங்க தான், எல்லாருமே நல்லவங்க தான். சரி, இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியணுமா வேணாமா? மென் வில் பி மென், பாய்ஸ் வில் பி பாய்ஸ். ஆணின் குணங்களை மாற்ற முடியாது. அவரை பார்த்தா ஜென்டில்மேன் மாதிரி தெரியுது அப்படின்னு யாரையுமே பார்த்து சொல்ல முடியாது. மென் வில் பி மென், ஆணின் குணங்களை மாற்ற முடியாது. ஆம்பளை என்ன பண்ணுவான்? கொஞ்சம் பொண்ணுங்களை பார்த்தா கொஞ்சம் அலைவான். அந்த மாதிரி சில குணங்கள்லாம் இருக்குது. இதை தான் சொல்லுவாங்க, மென் வில் பி மென், பாய்ஸ் வில் பி பாய்ஸ். ஜென்டில் மேன் அப்படின்னு பார்த்து யாரையும் சொல்லாதீங்க. அப்படி சொன்னீங்கன்னா சும்மா சொல்லிக்கோங்க, எல்லாம் பேச்சு தானே, பேசுங்க. ஆனால் யாருமே ஜென்டில் மேன் கிடையாது. மென் வில் பி மென், பசங்க என்னைக்கும் பசங்க தான், ஆம்பளைங்க என்னைக்கும் ஆம்பளை தான். அதில் ஜென்டில் மேன் அப்படின்னு யாருமே கிடையாது. சும்மா பேசுகிறோம், பேசிக்குவோமே. ஜென்டில் மேன் பேசுகிறதுக்கு நல்லா தான் இருக்குது, பேசிக்குவோம். சரிங்களா? நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். மென் வில் பி மென் அப்படின்னா ஆம்பளைங்க என்னைக்கும் ஆம்பளைங்க தான். பாய்ஸ் வில் பி பாய்ஸ் அப்படின்னா பசங்க என்னைக்கும் பசங்க தான். நம்ம தமிழில் பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷில் எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழில் மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணியிருக்கேங்க. ஒரு PDFலையும் 200க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்கள் தமிழ் மொழிபெயர்ப்போடு இருக்குங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி ஒரு பிடிஎஃபோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 49 rupees. ஆனால் இந்த 5 PDFையும் நீங்கள் 250 ரூபா கொடுத்துலாம் நீங்கள் வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களில் சில பேருக்கு இந்த ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தெரியலாம். உங்ககிட்ட நான் பணிவோட சொல்லிக்கிறது என்னன்னா, இந்த 5 PDFையும் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு 1 வாரம் டைம் எடுத்துக்கிச்சுங்க. ஸோ அந்த டைமுக்கு தான் நான் உங்ககிட்ட பணம் கேட்குறேனே தவிர மற்றதெல்லாம் எதுக்கும் கிடையாதுங்க. நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். PDF வந்து இப்படி தாங்க இருக்கும். ஸோ விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.